மக்களே எனக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பான ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, என்னுடைய நேம் ராஜதுரை. பர்டிகுலராக என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 வந்து போய்கிட்டு இருக்கு. அது போக WPL வந்து போய்கிட்டு இருக்கு. அது போக ஐபிஎல்லும் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது அவ்வளோத்தையும் பார்க்குறதுக்கான ஓடிடி பிளாட்ஃபார்மாக இப்போ நியூவாக மெர்ஜ் ஆகிருக்கு இல்லையா, ஜியோ அண்ட் வந்து ஸ்டார் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரை வந்து ஜஸ்ட்டு ரீநேம் செஞ்சு இப்போ ஜியோ ஸ்டார்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய கண்டென்ட்டும் புதுசாக வந்துருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரீமிங்கும் இப்போ ஃப்ரீயாக இருக்குது. அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் தான் நான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நீங்களும் ஜஸ்ட்டு ஏமாறாமல் இருங்க, இந்த பர்டிகுலர் விஷயத்த புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறக்கான ஒரு வீடியோ தான் இது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக வந்து ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியாக இருக்கட்டும், WPL இருக்கட்டும், அண்ட் அப்கமிங்கில் வரப்போகிற ஐபிஎல்லாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சில இமேஜஸ் எல்லாம் நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி இமேஜஸ்லாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தரப்பில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோன்னே நிறைய பேர் எக்ஸைட் ஆகலாம். அதாவது ஓடிடி பிளாட்ஃபார்ம் நமக்கு வந்து மொபைலில் எடுத்துக்கிட்டால் ஜியோ ஹாட்ஸ்டார் ஏற்றிருந்தாலே போதும், ஜஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணலாம். அந்த ஒரு இடத்துல தான் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்மேட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து லாகின் பண்ணி போய் தான் பார்க்க முடியும். ஸ்டார்டிங்கில் பார்க்கலாம், ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே இருக்கும். டப்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டாப் ஆயிரும். லாகின் பண்ண சொல்லி கேட்கும். லாகின் பண்ணிட்டு நீங்கள் பார்க்கலாம். பட் அது வந்து லிமிட்டட் டைம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை அவங்க கிட்ட கேட்குறப்போ நியூ யூசர்ஸ்க்கெல்லாம் லிமிட்டட் டைம் தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படின்னா ஓகேன்னு பார்த்தா ஓல்டு யூசருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் டைம் தான் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வரும். எதுக்கு ஃப்ரீன்னு போட்டுட்டு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க, இந்த மாதிரி பே பண்ண சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்துச்சுன்னா அதில் தான் ஒரு சின்ன விஷயம் அவங்க பண்ணியிருக்கிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஸ்ட்ரீமிங் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துலையும் மென்ஷன் பண்ணல. ஸ்டார்ட் வாட்சிங் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நியாயமாக குமார் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் வந்து பார்த்தேன். எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு உங்ககிட்ட. இது நியாயமாங்க, நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டு இந்த மார்க்கெட்டிங் ஸ்கில்லெல்லாம் இங்கே கொண்டு வந்து காட்டுறதுக்கு நானடா கிடச்சேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் எனிவேஸ் அது கொஞ்சம் கடுப்பாச்சு. அண்ட் வந்து இனிமேல் ஐபிஎல் பார்க்கலாம் ஃப்ரீயாக வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சின்னதாக இது ஒரு அப்டேட்டாக இருக்கும். அந்த மாதிரி கிடையாது அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியாக இருக்கட்டும், WPL இருக்கட்டும், நிறைய பேர் பார்த்துட்டு ஃபுல்லாக பார்க்க முடியல, பே பண்ண சொல்லி கேட்குது அப்படிங்கிற மாதிரி புலம்புறவங்களுக்கும் இது ஒரு சின்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க 3 மாதத்துக்கு உங்களுக்கு வர்ற மாதிரி. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்க்க முடியாது. ஸோ அதுதான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ ஜியோ ஹாட்ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் வாட்சிங் ஃப்ரீ தான், இது வந்து ஸ்ட்ரீமிங் ஃப்ரீ கிடையாது அப்படிங்கிறது நானும் இன்னொரு தடவை அழுத்தி சொல்லிக்கிட்டேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறே இல்லை. இது குறித்து உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். அகெயின் முடியல. அண்ட் ஐபிஎல் பார்க்குறீங்கனாலும் ஃப்ரீயாலாம் பார்க்க முடியாது, லிமிட்டட் டைம் தான் பார்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படி இல்லைனா நீங்கள் டிவியில் பார்க்குறதா இருந்தால் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ ஓகேவா, நன்றி மக்களே, பாய். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.